12 ராசியிலேயே குணத்தில் ஒரு சாந்தமான குணம் படைத்தவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த ரிஷபராசி. அதனால் இந்த ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நில ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக தான் செயல்படுவாங்க. இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியாக ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமைசாலிகளாக தான் இருப்பாங்க. இவங்களையே கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ தான் இவங்க இவ்வளோ பேசுவாங்களா அப்படிங்கிறத மற்றவங்க அறிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு திறமைசாலிகள், ரொம்ப பக்குவமானவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க படாத கஷ்டமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு 30-35 வயதுக்கு மேலே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய சாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக கணிக்க முடியும். இதில் பொது பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். சரி, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் வருகின்ற நாட்களில். சுகஸ்தானத்தில் கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும். கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இந்த ரிஷபராசியில் அடங்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களில் இந்த மன குழப்பமாக இருந்தது பார்த்திங்களா, அந்த மன குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தயக்கம் இல்லாமல் உதவி செய்வாங்க. ஒரு சிலர்கிட்ட நீங்கள் போய் உதவின்னு கேட்டால் கூட உதவி செய்யாமல் இருந்த காலம் மாதிரி அவங்களே ஓடி உதவி செய்கிற காலம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இரவு நேரத்தில் நல்ல உறக்கம் வராமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நல்ல உறக்கம் வரும். மற்றவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆலோசனை கேட்டு தான் நீங்கள் பொதுவாகவே செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்திலையுமே உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதற்காக கொஞ்சம் கடினமாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுங்க. அவசர முடிவு ஒரு சில இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. ஏன்னா மற்றவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும், உங்களுடைய உணர்வுகளை அதிகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. அவசர முடிவு ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்தை இப்போ போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவசரம் ஒரு தேவை அப்படின்னு போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த பணத்தை கொடுக்காம ரொம்ப நாளாக இழுக்கடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். அவங்ககிட்ட பணம் இருக்கும் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும்.
ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்க வச்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருப்பீங்க. அதில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும். உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கிடைக்கும். அவசரமாக ஒரு சில கோபத்தை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியூர் பயணம் செல்வீங்க. அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் மற்றவங்க கிட்ட, குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள், அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும், 2 பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஒருத்தர் மட்டும் ஒரு சிங்கிளாக ஒரு முடிவு எடுத்து அதில் இறங்குறீங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அல்லது சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பிடித்த பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு கூட புதிய விருந்தினர்கள் வருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் இருந்த அந்த கருத்து மோதல்கள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு பெறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வரும். ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த பதவி தடைபட்டு நினைச்சோ அந்த பதவியில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். செலவுகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோலுக்கு வந்துடும். உடன் பணிபுரியவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையாகவும் இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது சக தோழர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்கள ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் குறைந்து கல்வியில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டே இருக்குன்னா கூட உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த சோர்வு நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. அதனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்லாம் கொஞ்சம் தாமதமாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக அணுகிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சில உறவுகள், குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள், ஒரு சில வெளி உறவுகள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த காலகட்டத்தில் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. இன்முகமாக பேசுகிற மாதிரி காமிச்சிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்கள அணுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் திட்டமிடுவீங்க. இந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. பேசியே சரி பண்ணுவீங்க. அதனால் எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. மற்றவங்களுடைய விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் தலையிட வேண்டாம். சொத்து தொடர்பான பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே நீங்கள் இறங்க வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் தைப்பூசம் வருது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.